Hello, friends. I'm Haribabu. I'm Managing Director and Psychologist from Heartfulness Counseling Center, Tirupur. I'm so glad to give a small insight about the field of psychology. ஸோ இந்த சைக்காலஜி அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், ரொம்ப நீடு, ரொம்ப ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்படுகிறது. ஸோ அதே மாதிரி இந்த +2 முடிச்சுட்டு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படிங்கிறப்போ இது ஒரு கிரேட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இதை சூஸ் பண்ணுறவங்களுக்கு. பட் இந்த சைக்காலஜின்றது வந்து ஒரு ஃபேஷனபிள் டேர்மாக இல்லாமல் ஒரு சைக்காலஜியை வந்து ஒரு இம்பார்ட்டன்ட், எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் அப்படின்னு நினச்சி வந்தீங்க அப்படின்னா சைக்காலஜி கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்களாக உங்களோட டேலண்ட், உங்களோட நாலேஜ், உங்களோட எக்ஸ்போஷர், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா சைக்காலஜியில் ரொம்ப பெரிய சக்ஸஸில் ஒரு கிரேட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. ஸோ அதனால் சைக்காலஜியை சூஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சைக்காலஜி வந்து ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட்டு, ரொம்ப ட்ரையாக இருக்கும், ரொம்ப கதை கேட்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறத விட சைக்காலஜியை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்காக நினச்சிங்க அப்படின்னா சைக்காலஜி இஸ் அ மோஸ்ட் ஒண்டர்ஃபுல் லேண்ட் டு லேண்ட் யோர் ப்ரொஃபஷன் அப்படின்றது நான் சொல்ல வேண்டிய விஷயம். ஸோ அதனால் இந்த சைக்காலஜிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சைக்காலஜி வந்து நம்ம எப்படி ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு நிறையா ஃபீல்ட் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்குதோ, நிறையா ஃபீல்ட் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் இருக்குதோ, அதே மாதிரி சைக்காலஜிலையும் நிறையா ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்போஷர்ஸ் இருக்குது. எப்படி சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு சைக்காலஜி எடுத்திங்க அப்படின்னா ஒரு கிளினிக்கல் சைக்காலஜி இருக்குது, ஜென்ரல் சைக்காலஜி இருக்குது, ஃபாரன்சிக் சைக்காலஜி இருக்குது, அப்ளைட் சைக்காலஜி இருக்குது, ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி இருக்குது, கிரிமினல் சைக்காலஜி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஃபீல்ட்ஸ் ஆஃப் சைக்காலஜி இருக்குது. ஸோ நம்ம அந்த யூஜி லெவலில் நம்ம பண்ணுறப்போ அந்த 3 இயர்ஸில் நம்ம பண்ணுறப்போ எல்லா ஃபீல்ட் ஆஃப் சப்ஜெக்டும் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் ஒரு யூஜி முடித்ததுக்கப்புறம் நம்ம எந்த ஃபீல்டு, எந்த சப்ஜெக்ட் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதோ அந்த ஃபீல்ட் ஆஃப் சப்ஜெக்டில் நம்ம இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கலாம். நம்ம படிக்கும் போதே நிறைய எக்ஸ்போஷர்ஸை நம்ம லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய விதமான எக்ஸ்போஷர்ஸ் கெயின் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை பீட் பண்ணிக்க யாருமே கிடையாது, நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ அதனால் சைக்காலஜி எடுக்கணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்டோடு எடுங்க, எந்த ஒரு ப்ரீ மைண்டட் ஆர் ப்ரீ ஆக்குபைட் செட்டப்போடு எடுக்காதுங்க. சைக்காலஜி கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் நாலேஜ், லாட் ஆஃப் லைஃப் ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணணும், லைஃப்பை எப்படி ரன் பண்ணணும், நிறைய விஷயங்கள் சைக்காலஜி நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா சைக்காலஜி மாதிரி வேறு எந்த சப்ஜெக்டும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது. ஸோ யார் சைக்காலஜி எடுக்கணும்னு நினச்சணும் தைரியமாக போல்டாக எடுங்க. யூ ஹாவ் லாட் ஆஃப் சக்ஸஸ் இன் யுவர் லைஃப். தேங்க்யூ ஆல்.